அதாவது ஒவ்வொரு தடவை நீங்க வந்து ஒரு ஒரு ஆள மீட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேல வருத்தம் இருக்கு. அந்த ஆள மீட் பண்ணும்போது, அவங்கள மீட் பண்றது இதுதான் ஒரு கடைசி முறை அப்படின்னு நீங்க நெனச்சுங்க. ஸோ கடைசி முறையா நீங்க ஒரு ஆள பார்க்குறீங்க. இனிமேலுக்கு அந்த ஆள நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட எப்படி இருப்பீங்க? அவங்க கிட்ட நீங்க அன்பா இருப்பீங்க. கொஞ்சம் கோவத்த எல்லாம் கம்மி பண்ணிட்டு பொறுமையா பேசுவோம். அவங்க அன்ரீசனபிளா பேசினா கூட நம்ம வந்து ஒரு காமா கொஞ்சம் அ தழைந்து போவோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு சென்சிபிளா, மைண்ட்ஃபுல்லா பேசுவோம். ஸோ அத நான் பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது, ஓகே இதுதான் அவங்கள பார்க்குறது கடைசி அப்படின்னா, நான் பொறுமையா போவேன். தேவையில்லாததுக்கு நான் கோவப்படக்கூடாது. அப்படின்றத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அனாவசியமா உங்களுக்கு நீங்க திட்ட மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க, கில்ட் ஈட்டிங் வரவே வராது அப்படின்ட்டுன்னு. அவங்க வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஓரளவு அதுல சக்சஸும் வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்க்கான காரணம் என்னன்னு பார்த்து, அது சைக்காலஜிக்கலா உங்களால ட்ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா, வெயிட் இன்கிரீஸ் போன்ற அதாவது அதிக வெயிட் போடுறதுக்கா, அது மாரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்க சீக்கிரமா வெளிவர்றதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும்.